கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, மீண்டுமாய் எபேசியர் 1:17 நாம் சொல்வோம். எழுத்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாக. இது நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை பல காரியங்கள் அந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடந்த 36 செய்திகளாக நாம் பார்த்தோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும். தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் நன்றி கற்றவர்களுக்கும் துறவைக்கு நன்மை செய்கிறவர். தேவன் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். அவர் ஒருவருக்கும் தீமை செய்யாதவர். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளா தீர்க்காதவர். அதற்கு நான் இயேசுவை நான் படமாக வைத்து நான் சொன்னேன். இயேசு இந்த பூமியில் அவரை காரி துப்பும் போது பிதாவும் யாரும் தீமை செய்யவில்லை, பரிசுத்தாவி தீமை செய்யவில்லை, யாருமே தீமை செய்யவில்லை என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, பின்பு நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொன்ன பின்பு இயேசு இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை ஏற்று அவர்கிட்ட வரும்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான் என்று சொன்னேன். இரண்டாவதாக அவன் பரிசுத்தவனாகிறான் என்று சொல்கிறேன். இலவசமாய் அப்போஸ்தலர் நடவடிக்கை 15:9 சொன்னேன். அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லை. அதாவது எத்தனையோ வருஷம் ஊழியம் பண்ண ஒரு ஊழியக்காரருக்கும் நேற்று தான் ஒரு மனுஷன் இயேசு ஏற்றுக்கிட்டானா அவனுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் தான் நாங்கள் வித்தியாசம் பண்ணிட்டு நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படிங்கிற. ஆனால் பேதுரு சொல்கிறாரு நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லை என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 தேவன் பவுலுக்கு சொன்னதான ஒரு காரியம், அவரை சந்தித்து அவன் வேதத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதன், அவன் வேதம் தான் எத்தனையோ காரியங்களை கரைச்சி குடித்த மனுஷன், அவனுக்கு சொன்னார் உன் சொந்த ஜனத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தில் ஒன்று விடுதலை ஆக்கி, முதல்ல சொந்த உபதேசம் அந்நிய புறஜாதி மக்களுடைய கருத்து அதெல்லாம் விடுதலை ஆக்கி ஒரு புதிய கருத்தை சொல்றார். என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு, இலவசமான பாவ மன்னிப்பு. இதெல்லாம் நான் கடந்த காலத்தில் சொன்னேன், தொடர்ந்து சொன்னேன். ஏன் திருப்பி சொல்லணும்னா சிலர் புதிதாக கேட்கிறார்கள். இதெல்லாம் தெரியும். என்னை பற்றி விசுவாசத்தினாலே இலவசமாய் பாவ மன்னிப்பு, என்னை பற்றி விசுவாசத்தினாலே பரிசுத்தமான சுதந்திரம், என்னை பற்றி விசுவாசத்தினாலே இருளை விட்டு ஒளி, என்னை பற்றி விசுவாசத்தினாலே எல்லா விதமான நன்மைகளும் இலவசம் என்று சொன்னேன். கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுறது இலவசம். அதுக்கு ஒரு பெரிய தகுதி ஒன்று இல்லை. நம்ம தகுதியாக்குறது இயேசு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினம் நான் சொன்னேன் பாடுகளை பற்றி பேசுகிறோம். தன்னைத்தான் வெறுத்து ஆண்டோட பின்பற்றினா வெறுக்கணும் என்று ஒரு சிலர் கேள்வி கேட்டபடினா, ஒரே ஆள் கேள்வி கேட்டபடினாலே விளக்கம் கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டோரை பின்பற்றுக்கு எதையும் வெறுக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே லூக்கா 14 குறித்து நான் பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியை பேசி நம் செய்திக்கு நாம் போவோம். நீதிமான்கள் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா 14 என்ன சொன்னார்? யாதொரு இடத்துல தாப்பனையாது, தாயாது, மனைவியாது, சகோதரியாது தன் ஜீவனையாவது வெறுக்காவிட்டா இது எழுத்தின்படி எல்லாம் ஆவியின்படி என்று சொன்னேன். எழுத்தின்படி தாயின் தகப்பனை வெறுத்தா ஜீவனை வெறுக்கணும், அது தற்கொலை பண்ணணும். அது அந்த அர்த்தத்தை சொல்லவில்லை. அதே போல தன்னைத்தான் வெறுத்து இயேசுநாரை தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவைனா இயேசுநாரை பின்பற்றும் போது யாராவது நிந்திச்சாலும் துன்பம் கொடுத்தாலும் அதை சகிச்சுட்டு இயேசுகிட்ட வந்தா இந்த இயேசு நம்முடைய காயங்கள்லாம் கட்டுறார், நம்முடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சி தருகிறார், நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் வருகிறது, சந்தோஷ மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. இயேசுகிட்ட வரும்போது நம்முடைய வனாந்தரம் மாறுகிறது, வறண்ட நிலம் மாறுகிறது, கடுவெளி கழிக்கிறது, புஷ்பத்தை போல செழிக்கிறது. நாம் சிறியவனாக இருந்தாலும் எளியவனாக இருந்தாலும் தொடர்ந்து சத்தியத்தை அறிந்தால் விளங்கி கொண்டால், விளங்க வேண்டிய பிரகாரம் விளங்கி கொண்டால், புரிய வேண்டிய பிரகாரம் புரிந்து கொண்டால், அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டால் நாம் தரித்திரத்தில் இருக்கிறது இல்லை. தரித்திரம் ஒரு சாபம். வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி ஒரு சாபம். வருகிற நாட்களில் எல்லாம் சொல்ல போறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இலவசம். விசுவாசம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இலவசம். கர்த்தருக்கு அத்தனை ஆசீர்வாதம் இலவசம். ஒரு குருடன் வந்தான், இலவசமா பார்வை பெற்றான், அவன் ஒன்றும் செய்யல. ஒரு குஷ்டரோகி வந்தான், இலவசமா சுகம் பெற்றான், அவன் ஒன்றும் செய்யல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேர் வந்தார்கள், அவர் வந்தவரெல்லாம் இலவசமாக சுகம் எடுத்தார். ஒரே ஒரு கண்டிஷன், இயேசு ஏற்றுக்கொள்றது, அவ்வளவுதான். இயேசுட்டு வரணும். என்னை பற்றி விசுவாசம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று லூக்கா 14 கடைசி ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்க, 33 வசனம் பாருங்க. அப்ப 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எங்க சீசனா இருக்க மாட்டான். டே அப்பா, இதை வச்சுட்டு நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் வெறுத்தேன். இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே, அதான் நான் சொன்னேன், தேவாவியான உதவி இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம், பிரச்சனையில் ஆளாயிடும். எந்த வேத வசனம் மக்களுடைய நல்வாழ்வுக்காக மனித நேயத்தோடு, மனித அன்போடு, மனிதனுடைய சுகத்தை கொடுக்கப்பட்டதோ அதே வேத வசனத்தை வச்சு தான் பிசாசு திருப்பிடுறான். உதாரணமா இயேசுகிட்ட பேய் சொன்னா, நீ தேவனுடைய குமாரனா மேலிருந்து கீழே குதி, ஏன்னா பைபிளில் என்ன வசனம் சொல்லுது, நீ கீழே குதிச்சேன்னா தூதர்களும் தாங்குவாங்க அப்படின்னாரு. பாருங்க, அப்படி ட்விஸ்ட் பண்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இயேசுநாதர் அப்படி சோதிச்சான். உடனடியாக எனக்கு அப்பாலே போ சாத்தானு துரத்தி விட்டார். அவன் வேத வசனத்தை வச்சு தான் மக்களை அழிக்கிறதுக்கு பிசாசு பார்க்குறான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் தேவ ஆவியானவர் ஒரு நல்ல போதர் உங்களுக்குள்ள இருக்கிறார்.
நான் போதிப்பது சரியா தவறா என்று சொல்வதற்கு உங்கள் போதகரை பாருங்கள், உள்ள பாருங்க. அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, இந்த ஆள் என்ன சொன்னாரு, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு உள்ளிருக்கிறவர் என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற ஆவியார் என்ன போதிக்கிறார். 1 உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், உள் உணர்விலே சொல்லும், இது சரி, இது சரி, இது சரி என்று சொல்லும். இல்லை என்றால் நோ நோ என்று சொல்லும். நோ நோ என்று சொன்னால் கெடுக்காதீர்கள், சரி என்று சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 14:33 என்ன சொல்கிற பாருங்க. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு உண்டான வெறுத்துடணுமா? முதல்ல தாயை வெறுக்கணும்னு சொன்னா தாயை வெறுக்கணுமா, தகப்பனை வெறுக்கணுமா, சகோதரனை வெறுக்கணுமா, அப்படி சிலுவையை சுமந்துட்டு அலையணுமா? இல்ல தனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுத்துணுமா, சொத்து சுகம் எல்லாத்தையும் வெறுத்துணுமா? அது அல்ல. தனக்கு உண்டானவை எல்லாம் எதை வெறுக்கணும்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் கூட சொல்கிறான், நான் கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை எண்ணுகிறேன். இதை வச்சுட்டு கேட்கிறாங்க பாருங்க. பவுல் எல்லாத்தையும் குப்பண்ணார். எதை விடணும், எதை விடணும்? குப்பண்ண தாயை குப்பன் விட்டுறதா, தகப்பனை குப்பன் விட்டுறதா? அப்படி சில செல்றதை பார்க்கிறோம். அது எனக்கு குப்பைங்க, எனக்கு தேவையில்லைங்க, மனைவி தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது அல்ல. அப்போ பவுல் எதை வெறுத்தார், எதை வெறுக்கணும்? அவர் சொன்னார், பென்யமீன் கோத்திரத்தான், நான் 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், நான் எபிரேயர் பிறந்த எபிரேயன், நான் நியாயப்பிரமாணத்துக்கு குற்றச்சாட்டப்படாதவன். அதாவது அவனுக்குள்ள ஜாதி பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை, படிப்பு பெருமை, நாங்கள்லாம் இந்த ஜாதியாக்கும். அது இதை வச்சுட்டு ஆண்டுட்டு போய் ஆண்டவரே நான் எபிரேயர் பிறந்த எபிரேயன், எனக்கு வெளிப்பாடு கிடைக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது அல்ல. வேணும்னா அந்த வசனத்தை வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து குறித்து மேன்மை பாராட்டினாமே விருத்தசேதனம் உள்ளவர்கள் சொல்லிட்டு 4ஆம் வசனம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம்? நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்லாம என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாங்க பாருங்க. பவுல் எல்லாத்தையும் லாபம் விட்டுட்டாரு, நஷ்டம் விட்டுட்டாரு. தாய் நஷ்டமா, என் தகப்ப நஷ்டமா, என் சகோதரன் நஷ்டமா, இல்லை சகோதரி? அது இல்லை அருமையானவர்களே. கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எதை விடணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்து மேல இருக்கிற நம்பிக்கை, என் மாம்சம், நான் அப்படி, என் குலம் அப்படி, என் கோத்திரம் அப்படி, அதைத்தான் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை வெறுக்கணும் அதான் வெறுக்கணும். அதைத்தான் சொல்றாரு. தனக்கு உண்டானவைகள் எல்லாம் இயேசு சொன்னது. லூக்கா 14ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற போது தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டா, தனக்கு மாம்சத்து மேல இருக்கிற நம்பிக்கை, இதை வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்ட போய் வெளிப்பாட பெற முடியாது. நான் இவ்வளவு பெரிய படிப்பாளியாக்கும் அது இல்லை. கர்த்தர் சமூகத்தில் தான் தாழ்த்த வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவனால வரக்கூடிய ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு என்ன என்னுடைய சில பார்த்தீங்கன்னா, நான் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், நான் ரொம்ப பிரதிஷ்டை பண்றேன், நான் அதை செஞ்சனாக்கும் இதை செஞ்சனாக்கும், நான் 10 நாள் உபவாசம் பண்ணனாக்கும். ஒருத்தர் சொன்னா 80 நாள் உபவாசம், அவர் இயேசுனார் 40 நாள், நான் 80 நாள் உபவாசம், வெற்றிகரமாக 80 நாள் உபவாசம் பண்ணினேன். அருமையானவர்களே, இது மாம்சத்து மேல இருக்கிற நம்பிக்கை, அது அல்ல. என் உபவாசம், என் சக்தி, என் திறமை, என் ஞானம் இதன் அடிப்படையில் அல்ல, தேவன் செய்த தியாகத்தின் அடிப்படையில் தான் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அதுவே ஆகினாலே கிறிஸ்தவ மக்கள் சத்தியத்தை விளங்கி கொண்டோம்னா நாம் பாடுகள்ல இருந்து வெளியே வரணுங்க. கத்தாகிறது. அப்போ உபத்திரம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிசாசு கொண்டு வரான். அவன் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்க உபத்திரத்துல வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, உபத்திரவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வியாதிகள் வருது, அது தேவன் கொண்டு வரல, பிசாசு கொண்டு வர்றான். நீங்க வியாதிகள்ல வாழ்வது தேவ சித்தம் இல்ல, வியாதியை மேற்கொண்டு சுகமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். விளங்குகிறதா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்க நேரம் விட்டேன் எதையே விட்டேன்னு சொல்றோம். சிலர் அதுதான் மேன்மை நினைக்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? இவர் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாரு, இவருக்கு தாய்ப்பதி முக்கியம் இல்லை, குடும்பம் முக்கியம் இல்லை, வேலை முக்கியம் இல்லை, வேலையை கூட விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கடவுளுக்காக எந்த நேரம் தான் செபம், எந்த நேரம் வேத வாசிப்பு, எந்த நேரம் தியானம், எந்த நேரம் அவர் எதை பத்தியும் கவனிக்கிறது இல்லை, மனைவியை கவனிக்கிறது இல்லை, அப்பா கவனிக்கிறது இல்லை. ஏன்னா எப்போதும் பக்தன். ஆஹா, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய மேன்மை. உலகம் வேணா அப்படி சொல்லலாம், ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. அருமையானவர்களே, ஒருவன், திருப்பி வாசிக்கிறேன், உலகம் வேணா சொல்லலாம்,
நம்ம மேன்மையானவங்க, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டவங்க, இவர் சன்னியாசி ஆயிட்டாரு, இவர் துறவி ஆயிட்டாரு, கடவுள் தான் முக்கியம், ஆக என்ன உலகம் பாராட்டலாம். ஆனா வேதத்தின் வெளிச்சத்தில் சொன்னா நல்ல கௌரிங்க. வேதம் என்ன சொல்றது பாருங்க, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் தன் தாயி தாப்ப தாய் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தாப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான கட்டளையாக இருக்கிறது. அருமையான ஜனமே, கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வளர்ந்த பிறகு எல்லாம் கொஞ்சம் வந்த பிறகு எனக்கு தாய் முக்கியம் இல்லை, எனக்கு தாப்பம் முக்கியம் இல்லை, எனக்கு அது முக்கியம் இல்லை, இயேசுதான் எனக்கு முக்கியம் இல்லை. அருமையானவர்களே, தாயும் தகப்பனும் இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையாக இருந்தால் அந்த கருத்துக்களை மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதை விட்டு தாய் வெறுத்திடக்கூடாது. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம், உலகமான சொல்ல நீ பெரிய ஆள், அப்பா ஆண்டருக்காக அப்பா விட்டுட்டார், அம்மா விட்டார், பெரிய பக்தன் இல்ல. வேதம் என்ன சொல்லு பாருங்க, அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறது. வாசி காட்டுறேன். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன்னுடைய வீட்டாரையும் தன் தாய் தன் தகப்பன் தன் சகோதரி அவர் விசாரியாமல் போனா வேதம் பாராட்டல. அவன் என்ன சொல்லுது, அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன், அவிசுவாசியை விட கெட்டவன். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? விசுவாசத்தை மறுதலித்தவன் அவிசுவாசியை விட கெட்டவன் என்று சொல்லுகிறது. ரட்சிப்பு இழந்தவன் சொல்லுகிறது. அருமையானவர்களே, உலகம் அதான் இயேசுனார், உலக மக்களுக்கு முன்பாக மேன்மையாக காணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் தான் பவுல் சொன்னார், மாம்சத்து மேல் இருக்கிற நம்பிக்கை, 8 நாள் விருச்சனம் பண்ணப்பட்டவன் ஏன்னா பெஞ்சமின் கோத்திரத்தை அது இது அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறார். தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, அதுல தெரியும் பிலிப்பியர்ல. அருமையானவர்களே, அப்படியானால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா நிறைவும் பெற்று வளமாக வாழ வேண்டும். ஆனால் தான் தேவன் பிதாவாகி தேவன் குமாரனை வெகுமதியாக கொடுத்தார். அதான் யோவான் 3:16 இயேசு சொன்னான், தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நியாயப்பிரமாணத்தில் வாழ்றவங்க மத்தியில பேசுகிறார். அவங்க நியாயப்பிரமாணம் வேதம் 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 வேதம். ஆனா இவர் இல்ல. இங்க இவர் என்ன சொல்கிறார், அது யாரு சொன்னார், வேதத்தை போதிக்கிற இஸ்ரவேலின் போதகனாகி நிக்கோதேமுக்கு சொல்கிறார். இஸ்ரவேலின் போதகனே, வேத பாரகனே, வேதத்தை அறிந்தவனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் வாழடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவு வாய்ந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மோசேயின் மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்ன? பிரமாணத்தோடு வாழ்ந்தால் ஆசீர்வாதம், வாழவில்லை என்றால் இரக்கம் பெறாமல் சாகிறானே என்று பைபிள் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கிருபையும் சத்தியம் வந்தது என்று யோவான் 1 வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமா வந்தது. இயேசு மூலம் வந்தது என்ன? கிருபை. கிருபை என்றால் என்ன? நீ வாழ்ந்தியா வாழலையாங்கிறது அல்ல. கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றால் நீ வாழ்வாய், உன் குடும்பம் வாழும். என்ற கிருபை உன்னை வாழ வைக்கும், கிருபை உன்னை உயர்த்தும். அதான் இயேசு கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் ஒரு வாழ்க்கையில இலவசமாய் கொடுக்கிறார். அதான் காற்று இலவசம், தண்ணி இலவசம், மழை இலவசம், ஜீவன் இலவசம், ஞானம் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க ஞானம் இலவசம். நீ விளங்கி கொண்டால், தேவனோடு இருக்கிற உறவை மேம்படுத்தி கொண்டால், சரியாய் புரிந்து கொண்டால், அல்லது தொடர்ந்து இந்த வேத வசனங்களை நாள் தவறாமல் இதை ஒழுங்காக படித்து இதனுடைய காரியங்களை குறிப்பெடுத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஒரு பொற்காலமாக மாறும். ஏனென்றால் நான் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் நல்வாழ்வுக்காக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், நீதிமானுடைய ஆசீர்வாதம். அப்படியானால் அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாத்தையும் வெறுத்து நம்ம சன்னியாசியா இருக்க தேவ சித்தம் இல்லை, நாம் இந்த பூமியிலே சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய நாம் அதைத்தான் நான் சொன்னேன். தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறேன். அந்த இயேசு தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம கடந்த நாட்களிலே எங்கே விருத்தினோம்? நீதிமான இடத்தில் நின்று கொண்டிருந்தோம். நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பேசினேன். இந்த நீதி எப்படி கிடைக்கிறது? நாம் செஞ்ச நீதியின் கிரியெல்லாம் கிடைக்கல. சில சொல்றாங்க அவர் பரிசுத்தவான், இவர் பரிசுத்தவான். இல்லை, இயேசு விசுவாசித்தால் நாம் பரிசுத்தவான். எபிரேயர் 10:10 வாசித்தோம். அவருடைய சிலுவை மரணத்தினாலே, அந்த பலியினாலே நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எபிரேயர் 10:14 வாசித்தோம். அந்த ஒரே பலியினாலே நம்மை என்னென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறார். அப்படியானால் இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற மனிதன் இயேசுவின் தியாகத்தினாலே, இரத்த புண்ணியத்தினாலே அவன் அநீதியா இருக்கிற மனிதன் நீதிமான் என்றும், பாவியா இருக்கிற மனிதன் பரிசுத்தவான் என்றும் இயேசுவால் மாற்றப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சொல்லலாம், நான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் செய்து அவரை வேண்டிக்கோ, நீங்க செய்து இவர் வேண்டிக்கோ, நான் தகுதி இல்லை என்று சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வேதத்தை விளங்கிட்ட பிறகு இயேசு, நான் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்க செயின்ட், இன்னொருத்த செயின்ட், நீங்க செயின்ட்டுங்க, நீங்க வேண்டுனா கிடைக்குங்க. ஏன்னா இந்த செயின்ட்ங்கிறது நீங்க செஞ்ச செயல்னால இல்லைங்க, அது இயேசுனால் செஞ்ச தியாகத்தினால வந்துச்சு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். நீதிமான் பனை போல செழிப்பான், கேதுரு போல வளருவான். சிலர் சொல்றாங்க, இவர் என்ன செழிப்பு 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 உபதேசம். வேதம் முழுவதுமே செழிப்பு தான். முதல்ல கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவ்வளவு வைக்கும் போதே செழிப்புல தான் வச்சார், தரித்திரத்தில் வைக்கல. அப்போ தரித்திரம் எப்போ வந்துச்சு?
பாவம் பிரவேசித்த போதுதான் முள்ளு கொருக்கு தரித்திரம் வந்துச்சு. அப்போ தேவன் முழுவதும் ஆண்டு சொன்னார், பாலும் தேனும் உள்ள தேசம், நலமும் விசாலமான தேசம். அதான் சொல்றாரு. கிறிஸ்தவ மார்க்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தேவன் அவர்களை குறித்து என்ன சொன்னார்? என் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு, நான் என்ன பண்ண போறேன்? நான் இன்னும் உபத்திரப்படுத்த போறேன். அதான் சொன்னாரு. இல்ல இந்த பூமியில உபத்திரம் தான் படுத்துவேன், பரலோகத்தான் செழிப்பாங்க அப்படியே சொன்னாரு. இல்ல, இந்த பூமியிலே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், உச்சிதமான கோதுமை கண்மலை தேன். இது விசுவாசிக்க அருமையான தேவனுடைய ஜனங்களே. ஒரு வேலைக்காரர்களுக்கு பாலும் தேனும் கொடுத்தாருன்னா உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா? உங்களை ஆஸ்வதிப்பது நிச்சயம் அல்லவா? ஏன் அதை விளங்கிக் கொள்ளக்கூடாது? கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. சரி, இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுருடைய புஸ்தகத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா? இதுவரைக்கும் நீதிமான் சொன்னேன், நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுரை போல வளருவான்னு சொன்னேன், நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுன்னு சொன்னேன், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படுன்னு சொன்னேன். வேதாந்தம் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. பழைய ஏற்பாட்டு நீதி சுயநீதியில பேசப்பட்டது. அந்த வசனம் நீதிமொழிகளில் நான் எடுத்து சொன்ன வசனம், பழைய ஏற்பாட்டு மக்கள் மிருகத்தை பலியிட்டு அதனால வந்த நீதி, அவர்களுக்கே நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுன்னு பைபிள் இருக்குது. அப்போ நம்ம நீதி அல்ல, கல்வாரி சிலுவையினாலே இயேசுவின் தியாகத்திற்குள்ளே வந்த தேவநீதி. ஆகையினாலே அப்ப அந்த நீதிமானுக்கே ஒரு கேடு வராதுன்னு சொன்னா, இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு விசுவாசிக்கிற நான் தைரியமா சொல்லலாமே, நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடும் வராது. சொல்லுங்க, நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடும் வராது. திருப்பி சொல்லுங்க, நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடும் வராது. சொன்னா ஆகுமா? ஆனா ஏன் கேடு வருது? அதான் அறியாமை. ஆகிய சசனத்தை விளங்கிக் கொள்ளுங்க, தொடர்ந்து இந்த போதனையை கேளுங்க, உங்க வாழ்க்கையில் எல்லா கேடும் போயிடும். மழை போல வந்த கேடுகளும் துன்பங்களும் பனி போல ஒண்ணுமே எல்லாம் போயிடும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இங்க இந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:18. நீங்க நீதிமான் சொல்லிங்களே பிரதர், பேதுரு சொல்றாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதானால். எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார், பிரதர் நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதானால் பக்தி இல்லாதவனு எங்கே நிற்பான்? இப்போ நீதிமான்லாம் ரட்சிக்கப்படுறது கஷ்டம் பிரதர். நீங்க சொன்னா நீதிமான் அந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன? ஒரு காரியம் விளங்கவில்லை என்றால் அது மேல வந்து படிக்கணும். என்ன சொன்னார்? அருமையான தேவனுடைய ஜனமே, ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, பவுல் ஒரு காரியம் சொல்கிறார். ஒரு 4 வசனத்துக்கு மேல இருந்து பார்ப்போம். என்ன பாருங்கிறாங்க, பிரியமானவர்களே, 12 வசனம் வாசிக்கிறேன். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றிய அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்க. அப்ப நீ பாடுகள் பங்காளி. அவர் பாடு என்ன? இயேசுநாதரை பின்பற்றினாலே எனக்கு சில துன்பம் வருது. அன்னைக்கு இயேசுநாதரை பின்பற்றவங்களுக்கு உபத்திரப்படுத்தினாங்க, அவர்கள் பல பிரச்சனையை கொண்டு பண்ணினாங்க. அப்போ நீ என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க ஆண்டவருக்காக சில பாடு வந்தா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுமா? என்ன வெளிப்பட போகுது? அதான் சொல்ல போறோம். என்ன மகிமை என்ன? சரி, மகிமை என்ன? எப்படி மகிமை வெளிப்படுது? ஒரு குருட சோமான உடனே எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்தினார்கள். ஒரு வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் பொழுது, ஒரு வாழ்க்கையில தரித்திரம் மாறும் பொழுது, இல்ல இதுவரை இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தேவன் மகிமையான காரியம் செய்யும் பொழுது அதுக்கு பேர் தான் மகிமை. மகிமை என்றாலே என்ன? தேவன் செய்கிற ஆற்றல், தேவன் கொடுக்கிற விடுதலை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை. சரி, என்ன சொல்றாரு? சில காரியம் சொல்லிட்டு வருவார். உங்களை கிறிஸ்துவின் மீது நிந்திக்கப்பட்ட பாக்கியவான்கள், ஏனெனில் தேவனுடைய ஆவியாரியே மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்படியானா இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எல்லாம் நிந்திக்கிறாங்க. ஆண்டுகிட்ட போனானே என்ன கிடைச்சிச்சு? கத்துட்டு போனால் என்ன செஞ்சாரு? என்ன தூக்கியா கொடுத்தாரு? கொஞ்சம் ஆண்டுகிட்ட போனால் தூக்கியா கொடுத்தாரு? இல்லைங்க, நான் ஆண்டுகிட்ட வந்தேன், அடுத்த சோத்துக்கு இல்லாமல் தான் வந்தேன், பிச்சைக்காரராக தான் வந்தேன். இந்த வசனத்தை விளங்கிக்கிட்டேன். விளங்காத காலத்தில் எனக்கு கஷ்டப்பட்ட உண்மை தான், பாடுவது உண்மை தான், கஷ்டப்பட்டது தான். ஆனால் தொடர்ந்து படித்து நெருங்க அறிய எல்லா ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருக்கு தேவைக்கு மேலா வந்துருச்சு. தூக்கி இல்லை, தூக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தூக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானத்தை கொடுக்கிறார், திறமையை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் நீதிமானை ரட்சிக்கப்படுவது யாருதானால் பாவியும் பக்தி இல்லாத எங்க போவான்? இது குறித்து நாளைக்கு பார்ப்போமா? இது வசனத்தை நீதிமானுக்கு நாம் வழங்கிக் கொள்வோம். தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி கொடுக்கிறவர் இன்னும் தெரிஞ்சு வழங்கிக் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நான் சொல்ல அறிக்கையை சொல்லுங்க. இயேசு என் ஆண்டவர் சொல்லுங்க. இயேசு என் ஆண்டவர், நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே கல்வாரி இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமானாகிய எனக்கு ஒரு கெடும் வராது. நீதிமானாகிய நான் பனையை போல செழித்து கேதுரு போல வளருவேன். நீதிமானாகிய நான், என்னுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், என் சந்ததி பலத்திருக்கும்.
நீர் இயேசு ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆகியிருக்கிறேன். என் செயல்னாலே அல்ல, என் உபவாசத்தினாலே அல்ல, என்னுடைய தியாகத்தினாலே அல்ல, இயேசுவின் ரத்த புண்ணியத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டுன்னு வேதத்தில் இருக்கிறது. நான் நீதிமான், என் வீட்டிலே இனி பொக்கிஷம் வரும். இயேசுவின் நாமத்திலே பொக்கிஷம் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன், நான் சொன்னபடி ஆகும். நாம் ஜெபிக்கிறோம். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். அன்பின் பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய மக்கள் உண்மை அறிகிற அறிவிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளும் போது வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை பேசும்படியாக என்னுடைய வார்த்தையிலிருந்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி வார்த்தை கேட்டவர்கள், இன்று அறிக்கை பண்ணினவர்கள், அவர்கள் நீதிமன்றங்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்காக நீ சிலுவையில் மறித்தீரே. இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை அறிந்து விடுதலை பெறட்டும். என் ஜனங்கள் அறிவில்லாதபடினாலே சங்காரமாகிறார் என்று எழுதியிருக்கிறதே, என் ஜனங்கள் அறிவில்லாதபடினாலே சிறைப்பட்டு போகிறார் என்று எழுதியிருக்கிறதே. என் தெய்வமே, இவர்கள் வேதத்தை அறிந்து பிசாசு கொடுக்கிற சங்காரத்திலிருந்தும், பிசாசு பண்ணுகிற எல்லா சிறையிருப்பிலிருந்தும், எல்லா வறுமையிலிருந்தும், எல்லா தரித்திரத்திலிருந்து விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை திரளாய் பெற்று அதன் மூலம் தேவனின் ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக, அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக, பரலோக ராஜ்யத்துக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கத்தக்கதாக, இந்த பூமியிலேயும் ஒரு குறைவில்லாதபடி எல்லா வசதியோடு வாழத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் தலைமையில் இறங்குவதாக, குடும்பங்களில் காணப்படுற குழப்பங்கள் விலகுவதாக, பிரிவினை நாவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அந்த குடும்பங்களில் சமாதானம் வருவதாக, நிம்மதி வருவதாக, விருத்தி வருவதாக. சாபத்திலிருந்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஜனங்களை மீட்டிருக்கபடியால் பிசாசே இனி இந்த குடும்பத்திலே சாபத்தை வைப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என்பதை அறிக்கை பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா பாடுகளிலிருந்தும், எல்லா துன்பத்திலிருந்தும், எல்லா வியாகுலத்திலிருந்தும், எல்லா நெருக்கத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்திலே விடுதலை அடைவார்களாக. விடுவிக்கிறேன், விடுவிக்கிறேன், விடுதலையை கூறுகிறேன், விடுதலையை கூறுகிறேன். நீ விடுதலை அடைவாயாக, சுகமடைவாயாக, நன்மை அடைவாயாக. ஆமென். திகாரபாலா. நன்றி பிதாவே. பிதாவை ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. வசனத்தை கேட்ட மக்கள் வாழ்க்கையில் இருந்த விடுதலைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை சந்திப்போம். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தியும் இல்லாத எங்கே நிற்பான்? நாளை பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.